ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ வில் பிகம் இன்வென்சிபிள் இஃப் ஐ டை எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே பேண்டிட்ஸோட கிங்காக இருக்கிற சாங்கு, அவனை நம்ம பார்க்குறோம். அவனோட உண்மையான பேர் வாங்கு, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் அதுதான் சாங்கு. ஆனால் என்ன ஒன்று, இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? அதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமா இந்த மாதிரி இவன் உண்மையிலேயே லீடர் தானா? ஏன்னா எதுக்கு இவனோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கணும்? அதே மாதிரி இவன் நடிக்கிறானா என்ன? பாஸ், நான் சொன்னல அந்த ஆளு இவன் தாயா, இவன் தான் அந்த வாரியரை கொன்னா. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ அப்படியா மோ, நீங்க நல்ல மனுஷனா இருக்கீங்க மோ. ஏன்னா வாரிய சூவியே நீங்க கொன்னுட்டீங்க. ஏன் நீங்க டாங்ஷாங்கோட பார்ட்டி, அதாவது என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணக்கூடாது? அட நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னோட பிரதரை உங்களோட ஆளுங்க கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பயம் இல்லையா? இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணிட்டா? என்னமோ நீங்க இப்ப இருக்க காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களை கொன்னா நீங்க என்ன கொல்லுவீங்க. அந்த மாதிரி காலம் தான் இது. ஆமா, இதை பத்தி நான் மறந்துட்டேன். பரவாயில்லையே, இவங்கள வச்சு நான் திரும்பவும் இறந்து போயிடலாம். அதாவது இவங்களோட வீட்டுக்குள்ள போந்து இவங்களே நான் கொள்ளடிக்க போறேன். அப்படி பண்ணா இவங்க கண்டிப்பா என்ன கொன்றுவாங்க. அதுக்காக இவன் யோசிக்கிறானா? அங்க அவரு கேக்குறாரு, என்ன நீ ஒத்துக்கிறியா? ஆனவன் மறுக்க தான் செய்யறான். சரி நீ ஏன் எங்களோட வில்லேஜ் பக்கம் வரக்கூடாது? அப்ப உனக்கு கண்டிப்பா புரியும். இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அங்க போய் இவன் ஒத்துக்கலனா இவங்களோட உண்மையை பத்திலாம் தெரியும்ல, அதுக்காக ஏச்சும் இவங்க கொள்ளுவாங்க. சோ திரும்பவும் சாகுற மாதிரி ஆயிடும். அதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். அதனாலயே அவன் போறான். இருக்கிற வயசான ஆளுங்கெல்லாம் பார்த்து யோசிக்கிறான், ஆமா இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பாவம் அப்பாவி மக்கள். இங்க இருக்கிற ரொம்ப புவரான ஆளுங்க. இவங்களுக்காக தான் நாங்க கொள்ளடிக்கிறது எல்லாத்தையுமே பண்றது. கடைசியில அங்க ஒரு டெம்பிளுக்கும் அவங்க போறாங்க. ஆனா அங்க இப்பதான் அவனுக்கு விஷயம் தெரியுது, இவன் கூட சுத்தது வேஸ்ட்னு. ஏன்னா நம்ம ஹீரோவை இவன் கடைசி வரைக்கும் கொல்ற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் அந்த கண்ணு தெரியாத அந்த பொண்ணை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க டோரை தட்ட, ஆமா யாரு நீங்களாம்? நான் செட்டிலாடு கியோட மகன் வந்திருக்கேன். எதிர்பார்க்கல இந்த கண்ணு தெரியாத இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பானு. ஆமா யாரு நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா மோ இன்னுமோ வரல. அவனுக்கு என்ன ஆச்சு? மோவை பத்தி கேக்குறியா? மோ ஆல்ரெடி இறந்து போயிட்டான். இல்ல என்னால நம்ப முடியாது. மோ இறந்து போயிட்டானா? மோ அந்த அளவுக்கு சீக்கிரமாலாம் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லம்மா, இந்த மாதிரி அவனோட பாடியை கூட நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஃபேமிலியால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறதுக்கு. இதோ இங்க இருக்கு பாரு. அங்க போய் பாக்குற அவளால எதையுமே நம்ப முடியல. என்னம்மா கண்ணு, உனக்கு கண்ணு தெரியாதுல? நான் வந்துட்டேன். அதை வேற மோவோட பாடி எப்படி இருக்கும்னு பார்த்து டிஸ்கிரைப் பண்றேன். மோவோட காலை அவங்க உடச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 நைஃப், அதே மாதிரி 50 ஊன்ஸ் ஆச்சு அவனோட உடம்புல இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அவனோட முகம் உடம்பு எல்லாமே ரத்த கரையா இருக்கு. உன்னோட உடம்பே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. என்னமா இதெல்லாம் உண்மையா இருக்க கூடாது, ஃபேக்கு, நானும் ஃபேக்கு தான் அப்படின்னு நீ ஆசைப்படுறியோ? ஆனா அவளால எதையுமே நம்ப முடியல. அங்க கிட்ட அவன் கேக்குறான், என்ன உனக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுமோ? இது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ரொம்ப ஓவரா போறான். ஆனா நம்மளால எதையுமே பண்ண முடியல. ஆமாண்டா, கியோட சன்னாச்சே அவன். அதனால நம்ம வாயை மூட்டை இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். விஷயம்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மோவோட உடம்ப நம்ம புதைக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் மணியும் நம்ம கொடுக்கலாம். அதனால அந்த பொண்ணுக்கு அவளுக்கும் பிரச்சனை இருக்காது. என்னம்மா இந்த மாதிரி உனக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுதா? அப்படின்னா உன்னை என்னால நல்லா ஃபீல் பண்ண வைக்க முடியும். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதோ சிக்கன் சூப் இருக்குமா, இதை நீ குடிக்கிறியா? இப்ப டவுன்ல, அதாவது யாங்சாங் சிட்டில எல்லாருமே நம்ம மோவோட துணிச்சலை பத்தியும் அவனோட வீரத்தை பத்தியும் தான் பேசுறாங்களே. அதனால இந்த சிக்கனோட சூப்பை நீ குடிச்சே ஆகணும். இந்தா குடி. ஆனா அதுக்குள்ள வயசானவரு அதை புடுங்கி குடிக்கிறாரா? அங்க ஓங்கி ஒரு எத்துறான். ஆமா நீ என்ன பைத்தியமாடா? எதுக்குடா இதை போய் குடிக்கிற? இந்த வயசானவருக்கு ஃபுட்டுனா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் யாரையுமே அவர் கண்டுக்கல. அதனால தான் இப்படி பண்ணிட்டாரு. மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அங்க இந்த மாதிரி டைம்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கும். அது நம்ம மோ தான். மோவை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா மோ எந்து போயிட்டான். எப்படி இந்த மோ இப்போ திரும்ப வர முடியும்? அங்க மோ வந்தோடனே அவனோட மூஞ்சல ஒரு 2-3 கோடை போட்டு விட்டுறான். ஆமா நீ யாரா? நீ தான் எந்து போயிட்டே, எப்படா நீ வந்திருக்க? எதிர்பார்க்கல என்னோட பிரதரோட உடம்ப இந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்துவீங்கன்னு. இதனால அங்க வயசானவரு பேசுவாரா? ஆனா அதுக்குள்ள அந்த சிட்டி லார்டோட மகன் அவன் பயந்தே ஓடிறான். எப்பா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இதனால அவருக்கும் வேற வழி இல்லாம அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ சிக்கன் சூப்பை குச்சின்னு இருக்கான். எந்த விதமான கவலையும் இல்லாம. அவங்களும் மோந்து பாக்குறாங்களா? இதனால நம்ம ஹீரோ பயந்து போயிடறான். இந்த சைடு கியூவோட மகனும் அங்க கியூ கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். அங்கப்பா நம்மளோட பிளான் பிளான் படி போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோ மாதிரியே ஒரு பர்சனை நாங்க பார்த்தோம். ஆமா இவன் என்ன புலமின்னு இருக்கான்? அதுவா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா
மோ இறந்து போயிட்டான், எங்க கண்ணு முன்னாடி தான் அவனோட டெட் பாடியும் இருக்கு. நான் மோ மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்கான், ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவனோட பிரதர்னு சொல்றான், அவனோட பேரு லிங்கா. அவங்க ரெண்டு பேர்ல டிஃபரன்ஸ் சொன்னா நம்ம லிங்கு அவன் 1 இன்ச் ஹைட்டா இருக்கான். அதே மாதிரி அவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸையும் உங்களால பார்க்க முடியும். ஆமா, அந்த லிங்கு அந்த அளவுக்கு என்ன பலசாலியா? நீங்க கவலைப்படாதீங்க, அவன் ஒன்னும் அவளைக்கும் பெரிய ஆளு மாதிரி எனக்கு தெரியல. ஒன்னும் சாதாரணமா எல்லாரையுமே இடப்படக்கூடாது, யாரு என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் இறந்து போயிட்டான். இப்ப லிங்கு நீ இன்னொருத்த வந்திருக்கானா, மேல இருக்கிற அந்த புல்ல நீ வெட்டிட்ட, கீழே இருக்கிற அந்த ரூட்டை அதை நீ வெட்ட வந்துட்ட, அதனால அதையும் போய் முடிச்சு விடு. இதுக்கப்புறம் நம்ம மோவை காட்டுறாங்க. அங்க மோ போவானா, பின்னாடியவ மோந்து பார்த்துன்னு இருக்கா. இது நம்ம மோ தானு. பொண்ணு, நீ என்ன மோந்து பார்க்க கூடாது, நான் ஒன்னும் மோ இல்ல, நான் லிங்கு. எங்களோட ஃபேமிலியில கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க, அதனால உனக்கு குழப்பம் வரதா செய்யும். அங்க வயசானவரும் அந்த ஆளும் பென்ஷனுக்கு காசை கொண்டு வந்து தராரு. என்னோட பிரதர் இறந்து போயிட்டாருல, அதனால பென்ஷனுக்காக அவங்க காசை தந்திருக்காங்க, அதுவும் கவர்மெண்ட் வழியா. என்னோட பிரதரே இறந்து போய் கிட்டத்தட்ட 1 நாள் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்டா என்ன கவர்மெண்ட். எனக்கு நல்லாவே புரியுது, இவங்க நம்ம ஹீரோக்காக ரொம்பவும் பரிதாகப்படுறாங்க. பொண்ணு கிட்ட கொடுத்தா வச்சு அவளால நல்லா வாழ முடியும்ல, அதுக்காக தான் இவங்க தராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் கவர்மெண்ட் வழியா அந்த பாவப்பட்ட காசு அது ஒன்னும் வேணாம். என்ன நீங்க சொல்றீங்க, இது பென்ஷன் காசு உங்களுக்கு வேணாவா என்ன? சரி, எங்க கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட்டான அந்த ஹார்ட் டெக்னிக், அதுக்கான ஸ்க்ராலை நாங்க தரோம். இது மோ ஆல்ரெடி எங்க கிட்ட பேசி வச்சாரு, இந்த மாதிரி அவரு வாங்கிக்கிறேன்னு. கண்டிப்பா நான் இதை வாங்கிக்காமையா அவருக்கு என்ன இது போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுமா? நம்ம ஹீரோ அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இதனால ஒரு ஸ்கில் அவனுக்கு கிடைக்கும். இந்த சைடு அந்த பொண்ணு வேற மோந்து பாக்குறா. ஹேய் பொண்ணு, நீ இந்த மாதிரி மோந்து பார்க்க கூடாது, ஏன்னா நான் தான் கியாவோ லிங்கு, எனக்கு வேற அயன் கிரவுச் குங்ஃபு டெக்னிக்லாம் தெரியும், பாத்துக்கோ. அதே மாதிரி நீங்க என்னோட பிரதருக்கு கொடுத்த அந்த டாஸ்க் அதை பத்தியும் தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். இந்த கியூ கூட எனக்கு நாளைக்கு பேட்டில் வேற இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யங் சங் சிட்டியை விட்டு சேஃபா இங்கிலிருந்து போயிடுங்க. போதும்டா, நீ நடிக்க கூடாது, ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது இது நீதானு. நான் உன் மேல இருக்கிற அந்த சென்ட் அதை வச்சே நல்லா கண்டுபிடிக்க முடியுது, உன்னோட பேசுற அந்த விதம் டோனு இதை வச்சே நல்லா கண்டுபிடிக்க முடியுது, நீ மோதானு. நடிக்கலாம் வேணாம், எப்படிதான் என்ன கண்டுபிடிச்சிங்களோ, அப்போனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். சரி, இந்த மாதிரி எப்படி அவங்கள ஏமாத்தின, எப்படி உன்ன மாதிரியா ஒரு உடம்பு அங்க வந்தது, அதுவா? அது ஒரு பெரிய கதை. நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வாருக்கு போனோம். அங்க ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டது, அதுல எனக்கு பயங்கரமா ஊண்டெல்லாம் ஏற்பட்டது. அந்த டைம்ல நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த போயிட்ட மாதிரி ஆச்சு. அப்புறம் நான் சாங்னு ஒரு பர்சனை மீட் பண்ணேன், அங்க இம்மார்டலிட்டியை பத்தி நான் தெரிஞ்சுக்கினேன். இம்மார்டலிட்டி பத்தி அந்த பொண்ணு கவலைக்கும் தெரியல, ஏன்னா அவ ஒரு பிளைண்ட்ல, ஆனா அதுக்கான வழியை நம்ம ஹீரோக்கு அவளால காட்ட முடியுமா? இப்போ வெளியில கியோட ஆளுங்க வேற நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அந்த எலிக்சர், அதுதான். அதுக்கும் மேல இவங்களோட ரிவெஞ்சை இவங்களே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன்னா அதனால திரும்பவும் நம்ம ஹீரோ எந்த போயிட்டா, இந்த மாதிரி நான் உன்னை திரும்பவும் கஷ்டப்படுத்த விரும்பல, ரீபே பண்றதுக்கும் என்கிட்ட எதுவும் இல்ல. நான் ஸ்டார்டிங்ல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருப்பானா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட, அங்க அவங்க கிட்ட ஒரு புக் இருக்கும், அதனால அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அவங்களோட லிமிட்டையே தாண்டி போக முடியும். இதை நான் கொடுக்குறேன், இது எங்க ஃபேமிலியில ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தாவினே வருது. கண்டிப்பா நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்காக நான் அந்த விஷயத்த முடிக்கிறேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு எமோஷனல் ஆக வேணாம், நான் உனக்காக அந்த டெம்பிள் பக்கத்துல வெயிட் பண்ணுவேன். 7 நாள் ஆயும் நீ வரலனா, இல்ல நீ கண்டிப்பா வரணும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க இருந்து ஒன்னா போகவும் முடியும். இதுக்கு ஹீரோ ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட இறந்து போன உடலுக்காக மரியாதையை செலுத்தணும்னு சொல்லி ஒரு பாட்டியும் அவன் பாடிக்கினே வரான், அதை நீங்களே கேளுங்க. என்னோட பிரதர் என்னை விட்டு போயிட்டான், நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், தனியா இந்த உலகத்துல என்னால வாழ முடியுமா? இது எல்லாத்தையுமே மேல யாரோ ஒருத்தங்க பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் கஷ்டப்பட்டு தோன்றான், அது பார்த்துன்னு இருந்ததும் வேற யாரும் இல்ல, அந்த வயசானவரு தான். இன்னைக்கு அந்த ரூட்டை நான் பிச்சு எடுக்க போறேன். அதே வேகத்துல மோவை அவன் பயங்கரமா தாக்குறான், ஆனா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். அந்த இடம் ஃபுல்லாவே பவுடரா இருக்கு. பவுடரும் இவரோட கண்ணில் போயிடுமா, அது வர லைம் பவுடரு பயங்கரமா கண் எரியுது. இதனால பாவம் பெரிய ஒரு ஆள அங்க பார்க்க முடியல. என்னையா கிளவா, உன்னால பார்க்க முடியலையா? இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஸ்பீரை வச்சு வயிற்றுலேயே இறக்கி விட்டுறான். அங்க அவரோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிது. என்னால பார்க்க முடியலனா உன்னை என்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படியே ஒரு கிக் அடிக்கிறாரு. இதனால நம்ம ஹீரோட ரெப்ஸ் எல்லாமே ஒஞ்சு போயிட்டு மலையில இருந்து விழுறான். அவ்வளவுதான், உன்னோட கதை இங்கேயே முடியுது. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ்யா, இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், நீ அதே மாதிரி விஷயத்த பண்ணிட்ட. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. யங் சங் ஃபேமிலிக்கு இதுக்கு மேலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்படி சொல்லிட்டு அவரு திரும்புவாரு. பார்த்தா ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னையா இந்த மாதிரி என்னை தாக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ? அட நீயும்
அப்போ அவனோட பிரதரா இந்த வாட்டியும் நான் ஏமாந்து போக மாட்டேன், நம்ம மோவும் டீமனோட இன்ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்துவானா அது வந்து இவருக்கு தெரியாது. நல்ல வேலை நான் அவனை எப்பயோ தள்ளி விட்டேன், ஒரே டைம்ல 2 பேர் தாக்கியிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இவனையும் தாக்கி அங்க கொண்டுறான். திரும்பவும் நம்ம ஹீரோ வருவானா, இதனால அவன் ரொம்ப குழம்பி போறான். இவன் வந்து யாரு, இந்த கியாவோ ஃபேமிலியில எத்தனை பேர் தான் இருக்காங்க, இவங்களால எப்படி இந்த ஒரே டெக்னிக்கை பயன்படுத்த முடியுது. அங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவை அவன் கொள்றான். போகும்போதும் யோ தாத்தா நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் கேட்கும் போது தாத்தாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டான். திரும்ப அந்த டீமன் இன்டகிரேஷனை பயன்படுத்துவானா, இதை பார்த்து அவரு குழம்பி போறாரு. ஆமா யாரா நீங்களாம், இதுக்குடா என்னோட மைண்டை இப்படி குழப்புறீங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவனோட ரேட்டிங் வந்து அங்க கம்மியாகுமா, அங்க டெத் ரேட்டிங் கம்மியாகிறனாலேயே அப்படியே அவன் கொள்றதுக்கு பாக்குறான். ஆனா திரும்பவும் அந்த வயசானவரு கொன்னுறாரு. இங்க இவன் என்னதான் கொன்னாலும் அங்க வந்து நம்ம மோ வந்துகினே தான் இருக்கான். மோ பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. இந்த வாட்டி மோ விடாம கட்டி பிடிச்சு அப்படியே கீழே விடுறான். அவங்க 2 பேரும் கீழே போய் இறக்குறாங்க. கீழே போய் இறக்கும் போது அவனுக்கு தெரியுது ஓ விஷயம் இப்படி போகுதுன்னு. வயசானவரோட கதை அங்கேயே முடியுது. அதனால மோக்கு எதுவுமே ஆகல. இப்போ மிச்சம் மீதி இருக்குது அந்த மேன்ஷன்ல இருக்கிற கியூ தான். அவன் கூட இப்போ டீல் பண்ண வேலை முடிஞ்சது. அவன் தான் இந்த கிழவனை அனுப்பியிருப்பான் கொள்றதுக்கு. அவனையே நம்ம ஆளு கொண்டுட்டான். இப்போ அவன் தான் இருக்கான் மிச்சம் மீதி. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் ஏன்னு தெரியல, அவங்க ரிலீஸே பண்ணல. கிட்ட 1 மாசம் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணல. அவங்க ரிலீஸ் பண்ணா நம்மளும் கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். கியோட ஆளுங்களுக்கு இவன் ரிவெஞ்ச் தரானா, அதே மாதிரி அந்த பொண்ணு வர 7 நாளைக்கு வெயிட் பண்றா. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேலையோ இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்லயோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.